ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு ரொம்பவே டேஸ்டான மேங்களூரியன் ஸ்டைல் கிரேவி. இது கூட்டு மாதிரி இருக்கும், சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சம் இனிப்பு, புளிப்பு, உப்பு, அறுசுவைகளும் நிறைந்த ஒரு அட்டகாசமான பைனாப்பிள் கிரேவி பார்க்க போகிறோம். கறின்னு சொல்லலாம். இது சப்பாத்தி, சாதம், பொங்கல், தோசை எல்லாத்தோடையும் சூட்டபிள் ஆகிடும். ஈஸியும் கூட செய்யறது, ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு விட்டமின் ஏ அப்படின்னு நம்மளுக்கு தேவைங்கும் போது கண்ணுக்கு அன்னாசியா கொடுக்காம இந்த மாதிரி பண்ணி வச்சு நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க செய்யலாம். இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள், எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நான் இது கர்நாடகா போயிருந்தப்போ சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இது என்னோட ஓன் திங்கிங்ல நான் செஞ்சிருக்கிறது. நீங்களும் செஞ்சு பாருங்க. பைனாப்பிள் கிரேவி செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா, நான் ஒரு கப் அளவு தேவையான அளவு பைனாப்பிள் எடுத்துட்டு இருக்கேன். புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி நான் ஊற வச்சிருக்கேன். அதை பொறுத்து காரத்தை நீங்க போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகா ஒரு 5-6 காஞ்ச மிளகா, இது குளிர்காலங்கிறதுனால கொஞ்சமா மிளகு எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த சளி இருமலுக்குலாம். கொரியண்டர் சீட்ஸ் ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு இருக்கேன். வாசனைக்கு நல்லா இருக்கும் நிறையா போட்டாலுமே. 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவு கடுகு, உப்பு தேவையான அளவு, ஜீரகம் ஒரு டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நம்ம வறுக்க போறோம் எண்ணெயில. தேங்காய் தேவையான அளவு, மஞ்சள் தூள், உப்பு, அது முக்கியம். எப்பவுமே கொஞ்சம் ஜாகரி ஆட் பண்ணணும் கடைசியா. தாளிக்கிறதுக்கு என்னன்னா கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகா தாளிக்கிறது அப்புறம் நான் காட்டுறேன். இதெல்லாம் வச்சோடனே நிறைய திங்ஸ் இருக்குன்ட்டு இதெல்லாம் போட்டாதான் டேஸ்ட் வரும். அதுக்காக தான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். தாளிக்கும் போது என்னென்ன போடணும்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இது எண்ணெயில கொஞ்சமா விட்டு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு, வறுத்து எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டு நம்ம மிக்சியில பொடி பண்ணிட்டு வரலாம். நல்லா ஃபைன் பவுடரா இருக்கணும், குறன்னு இல்லாம. அதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை கரைச்சு செய்யலாம் எப்படி பண்றதுன்னு. ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையுமே வறுக்க வேண்டிய பொருட்கள். புளி தண்ணி, இந்த பைனாப்பிளை தவிர இது எல்லாமே வறுக்க போறோம். எண்ணெயில வறுத்துட்டு வந்துடலாம். கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுக்கணும். இந்த மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்ல ப்ரௌன் கலரா நம்ம தேங்காயை வதக்கிக்கணும். இது இன்னும் கொஞ்சம் வதக்கட்டும். இந்த சைடு நான் தண்ணி வச்சிருக்கேன். இதுல நம்ம வச்சிருக்க பொடி பொடியா கட் பண்ண அன்னாசீஸ் அந்த பீசஸை போட்டேன். நம்ம வச்சிருக்க பொடி இந்த மாதிரி இருக்கும். பொடி பண்ண வேண்டிய ஐட்டங்கள்லாம் இந்த மாதிரி ப்ரௌன் கலரா வதக்கிக்கோங்க. நான் எல்லாத்தையும் காட்டலை. இந்த மாதிரி வறுத்து எடுத்துட்டு இதை நல்லா ஆற விட்டுறலாம். இந்த சைடு இந்த அன்னாசி வேகட்டும். இந்த சைடு நான் இந்த புளி தண்ணியை இந்த அடுப்பு இறக்கிட்டு இதை வைக்க போறேன். மஞ்சள் பொடியும் பெருங்காயமும் போட்டு இதை நான் கொதிக்க விட போறேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம். அது கொதிக்கட்டும். இந்த பக்கம் நம்மளோட புளி தண்ணி நல்லா புளி வாசனை போக வந்துருச்சு. நான் இதுலயே மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டிருக்கேன். இந்த அரைச்ச பவுடர் இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் குறப்பா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் கொஞ்சம் ஜாஸ்தி தான் செஞ்சிருக்கேன். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்மளோட அன்னாசி வெந்துடுச்சு. ஸோ இதை எடுத்து இதில் போட போகிறோம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த ஜூஸியாக அப்படியே தூக்கி இதில் போட போகிறோம். நம்மளோட பைனாப்பிள் கறி கொதிச்சுட்டு இருக்கு. பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த பைனாப்பிள் நான் வேக வச்சதை இதில் போட்டிருக்கேன். இந்த எசன்ஸோடையே இதெல்லாம் போட்டதுனால நல்லா வேக வச்சு போட்டதுனால சூப்பராக இருக்கும். சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இதோட கொஞ்சோண்டு வெல்லம் நான் ஆட் பண்ணுறேன். உங்கள் டேஸ்ட்டு பிடிக்கும்னா போட்டுக்கோங்க. சேமஸ் இது ஒரு இது மாதிரி தான். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. இது ரொம்பவே கூட்டு மாதிரி ஒரு ரெசிபி. பட் நம்ம பருப்பை அரைச்சு போடுறோம், அப்படியே போடாம. அவ்வளவுதான் வித்தியாசம். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இதுக்கு தாளிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், இதுக்கு மேல முடிஞ்சது. நான் எண்ணெயை காய வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, இவ்வளவுதான் இதுல தாளிக்கிறதுக்கு. இதை தாளிச்சு கொட்டினா நம்மளோட கறி ரெடி. அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி பார்த்துருக்கோம். தாளிச்சு பொரிஞ்சு கொட்டிடலாம். தாளிப்பு பொருட்கள்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை கொட்டிடலாம். அவ்வளோதான்.
இதோட டேஸ்டான ரொம்பவே ஈஸியா ரொம்பவே டேஸ்டான ஒரு ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். பைனாப்பிள் கறி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.